வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை சிந்தனா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பஞ்சாங்கம் பார்ட் 2, அதில் கர்ப்போட்டம் அப்படின்ற கான்செப்ட். பிஃபோர் வி கோயிங் டு த சப்ஜெக்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இஃப் நாட் டன் ஆல்ரெடி, அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லெட் அஸ் கோ டு த டாபிக். கர்ப்போட்டம் அப்படின்னா என்ன? கர்ப்பம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். அதோட பீரியட் வந்து 10 மாதம். அதே மாதிரி தமிழில் வந்து மான்சூன் பீரியட் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள். இது ஐப்பசி கார்த்திகை மாதம் வரத்துக்கு முன்னாடியே 10 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது என்ன சொல்கிறது, டிசம்பர் எண்டு ஜனவரி பிகினிங்லேயே நெக்ஸ்ட் இயரில் எந்த அளவுக்கு மழை பெய்யும் அல்லது பெய்யாது, இல்லை ஃப்ளட் வர அளவுக்கு பெய்யுமா இல்லை வறட்சி இருக்குமா அப்படின்றத முதல்லையே ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு சயின்ஸுக்கு பேர் தான் கர்ப்போட்டம். இது எப்போ நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னா, தமிழில் வந்து மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நம்ம ஆல்ரெடி பஞ்சாங்கம் பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ராசிலையும் மோர் தென் ஒரு நட்சத்திரம் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மீன ராசினாக்கா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்ற மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் அதில் கவர் ஆகுது. அதே மாதிரி தனுர் ராசியில் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம் என்ற நட்சத்திரம்லாம் அதில் கவர் ஆகுது. இப்போது இந்த தனுர் மாதம், தட் இஸ் மார்கழி மாதத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 15 டேஸு மூல நட்சத்திரத்துலேயும், அடுத்த 15 டேஸு பூராட நட்சத்திரத்துலேயும் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது. சூரியன் சஞ்சாரம் பண்ணுற இந்த செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, அதாவது பூராட நட்சத்திரம் பீரியட், செகண்ட் பார்ட் ஆஃப் தி தனுர் மாதம், அதாவது மார்கழி மாதம், தட் இஸ் கால்டு கர்ப்போட்ட காலம். இது யூஸ்வலாக எப்போ வரும் அப்படின்னாக்கா டிசம்பர் எண்டில் வரும். இப்போது 2023 லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்போட்ட காலம் 29 டிசம்பர் 2023 ஸ்டார்ட் ஆச்சு. பஞ்சாங்கத்தில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் மார்கழி மாதத்தில் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸு வானத்தில் எந்த விதமான சேஞ்சஸ் வருது, எந்த மாதிரி மேகங்கள் கூடுறது, மழை ஏதாவது இருக்கா, தூறல் ஏதாவது இருக்கா, மின்னல் இடி ஏதாவது இருக்கா, ராத்திரி சந்திரனை சுற்றி எந்த மாதிரி மேகக்கூட்டங்கள் திரள்றது, இந்த மாதிரியான சமிகைகள்லாம் வச்சுட்டு 10 மாதத்துக்கு அப்புறம் ஐப்பசிலையும் கார்த்திகையிலையும் எந்த அளவுக்கு மழை இருக்கும் இருக்காது அப்படின்றத ரொம்ப துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணுற சயின்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில சமயம் வெரி ஹெவியாக ஃப்ளட்டு வரும். அதுக்கப்புறம் இட் வில் பி ஃபாலோட் பை சம் வாட்ஸ்அப் மெசேஜஸ். இது ஆல்ரெடி பஞ்சாங்கத்தில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இந்த கான்செப்ட் தான். ஸோ இந்த முதல் ஹாஃப் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில், அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் சமயத்தில் மார்கழி மாதத்தில் எந்த மாதிரியான வானிலை மாற்றங்கள்லாம் நடக்கிறது அப்படின்றத வச்சுட்டு மார்கழி முடிஞ்சு தை மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த ப்ரெடிக்ஷன் வில் பி கம்ப்ளீட்டட். இதுதான், அதாவது தனுர் மாதத்தோட தனுர் ராசியோட அதிபதி வந்து வருண பகவான். தனுர் ராசி முடிஞ்சதுக்கப்புறம் சூரியன் வந்து மகர ராசியில் நுழையிறது, அதாவது தை மாதத்தில் நுழையிறது. தை மாதம்னா என்ன, ஃபஸ்ட் டே வந்து பொங்கல். அது வரத்துக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்மர்ஸுக்கு இஸ் பீயிங் கிவன் பை தி அவர் ஃபோர்ஃபாதர்ஸ். என்ன, ஃபார்மர்ஸோட முக்கியமான ரிக்குவயர்மெண்ட் என்ன, மழை. ஸோ நெக்ஸ்ட் இயர் அவளோட விவசாயத்தை பண்ணும்போது எந்த அளவுக்கு மழை இருக்கும் இருக்காது, அல்லது ஃப்ளட் வருமா வராதான்றத ஒரு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ தட் ஹி கேன் பிளான் ஹிஸ் ஒர்க் அப்படின்றதோட சிக்னிஃபிகன்ஸ் தான் இந்த கர்ப்போட்டம்ன்ற கான்செப்ட். இது வந்து தனுர் மாதம் முடிஞ்சு மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடுறது. சூரியன் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறனால தான் நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு பொங்கலை சொல்கிறோம். ஸோ பொங்கலுங்கிறது ஏதோ ஒரு பொங்கல் டிஃபனை பண்ணி சாப்பிட்றது இல்லை, அதை 12 மந்த்ஸில் என்றைக்கு வேணால் நம்ம பண்ணி அதை சாப்பிட முடியும், அல்லது ஹோட்டலில் கூட சாப்பிட முடியும். இந்த மகர சங்கராந்தின்ற பேருக்கு பின்னாடி so many significances are there. அதில் ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகன்ஸ் வந்து இந்த கர்ப்போட்டம்ன்ற கான்செப்ட். ஸோ பாருங்கள், வெறும் ஒரு நதியில் இருக்கிற அல்லது கடலில் இருக்கிற தண்ணி வந்து சூரியனோட வெப்பத்தினால ஆவியாகி அது ஜஸ்ட் மழை பெய்யறதுன்றது மட்டும் மழையோட பேக்ரவுண்ட் கிடையாது. அப்படின்னா பல பாலைவனங்களில் 24/7 மழை பெஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு பின்னாடி இந்த மழை சேர்றதுக்கு பின்னாடி தெர் ஆர் சோ மெனி காம்ப்யூட்டேஷன்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் ஆர் தேர். இதெல்லாம் துல்லியமாக தெரிஞ்ச ஃபோர்ஃபாதர்ஸ் நம்மளுக்கு இருந்தது. நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட பார்ப்போம். தேங்க்யூ.